மடந்தை எழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தமக்கசிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வாழ்த்து எங்களுக்கு தேவை. அடுத்தது வரவேற்புரை. நம்ம நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிற திருமுடி ஐயா மற்றும் மைத்ரேயன் சார் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வணக்கம் தெரிவிக்கிறோம். இப்போ வரவேற்புரை பண்ணுறதுக்கு திருமுடி ஐயா வராங்க. இங்கே வந்திருக்கிற அன்பு உறவுகளுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். அதுக்கு அடுத்தாப்புல வந்துட்டோம்னா இந்த பள்ளிக்கு வந்து உறுதுணையாக இருந்து அங்கே உள்ள அதிகாரிகள் வந்து நம்மளுக்கு இந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க. அது ஒன்று, அவங்களுக்கும் வாழ்த்துக்களும் உங்கள் சார்பாக சொல்லிடுறேன், குழு சார்பாகவும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முழுமையாக இதுக்கு ஏற்பாடு பண்ணவர் வந்து மிஸ்டர் ராகவன் கண்ணன், என்னுடைய நண்பர். அவர் இன்னும் வரல. அவருக்கும் குழு சார்பாகவும் இங்கே வந்திருக்கிறவர்கள் சார்பாகவும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இந்த முழு இந்த விழாவை முழு பொறுப்பு எடுத்து நடத்தி கொடுத்தவர் இந்திரா கார்டன் மைத்ரேயன் சார். அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் நம்ம குழு சார்பாக சொல்லுகிறேன். அடுத்ததா உழவர் ஆனந்தையா வந்து நம்ம நிகழ்ச்சியை துவங்கி வைப்பார். சாந்தி சிவகுமார், அக்ரி டாக்டர் சாந்தி சிவகுமார். நான் ஒரு வேளாண் பட்டதாரி. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நகர்ப்புற வேளாண்மை ஆர்வலர்களோட ஒரு பங்களிப்பு, ஒரு கூட்டமைப்புல நானும் இன்னைக்கு கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அருண் சொன்ன மாதிரியோ இல்லை கார்த்திகேயன் சார் சொன்ன மாதிரியோ தோட்டம் சிவா சார் சொன்ன மாதிரியோ நான் ஒரு வேளாண்மை சார்ந்த குடும்பத்திலேருந்து வரலை. இருந்தாலும் கூட ஒரு தோட்டக்கலை சார்ந்த ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிக்கிறேன். நான் வந்து நேட்டிவ் ஆஃப் சென்னையிலேயே பிறந்து என்னோட பூர்வீகம் முழுக்கவே சென்னை. குறிப்பாக சொல்லணும்னா வட சென்னை மணலியிலேருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு உங்கள் எல்லாருக்குமே மணலி எப்படி தெரியும்னா ஒரு தொழிற்சாலை சார்ந்த ஒரு பூமியாக தெரியும். ஆனால் ஒரு காலத்தில் சென்னையும் கூட வயல் சார்ந்த ஒரு பகுதி தான். சென்னை முழுக்கவே வந்து ஏரியும் ஆறும் குளங்களா இருந்தது. இன்னைக்கு நகர்ப்புறமா ஆனதுனால வெளி மாவட்டங்கள்ல இருந்து எல்லாரும் இங்க படிக்கிறதுக்கு வேலைக்கு அப்படின்னு உள்ள வரும்போது ஏரிகளையும் குளங்களையும் அழிச்சு தான் இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு கட்டட பூமியா மாற்றி வச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் வீடுங்க. ஒரு காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்கேயாவது ஒரு வீடு தான் இருந்தது. எங்க மணலிலேயே பாத்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கும், சுத்தி தோட்டம் இருக்கும். எங்க கிட்டையும் மாடு இருந்தது, தோட்டம் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையை சுத்தி செங்கல்பட்டு, திருவள்ளூர் எல்லாமே இன்னைக்கு சென்னை ஆயிடுச்சு. முழுக்க அப்படியே கட்டிடங்கள் தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் கட்டிடங்களா இருக்கு. ஆனா வெளியில இருந்து நம்ம வந்திருக்க எல்லாரும் என்ன பண்ணலாம்? வயல் சார்ந்த ஒரு வாழ்க்கையோட இருந்தவங்க எல்லாருமே அந்த கனவை நினைவேற்றிக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து மாடி தோட்டம் அமைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம். சென்னையில் மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தோட பாப்புலேஷன் 7 கோடி. அதில் சென்னையில் மட்டும் இருக்கிற பாப்புலேஷன் இட்ஸ் லைக் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தான். இருந்தாலும் கூட 1 கோடி பேர் வந்து இந்த சென்னையில் இருக்கிறோம். இங்கே சேரக்கூடிய குப்பைகள் ரொம்ப அதிகம். மக்கிற குப்பையாக இருக்கட்டும், மக்காத குப்பையாக இருக்கட்டும், அது ரொம்ப அதிகம். நிறைய பேர் வந்து எனக்கு சென்னை கார்பரேஷனோட அறிவுறுத்தலால் அதை பிரித்து போட ஆரம்பிச்சிருக்கோம். என்னோட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் பிரித்து போடுறது மக்காத குப்பையை கார்பரேஷனுக்கு கொடுங்க. மக்கக்கூடிய குப்பையை உங்கள் வீட்டில் உரமாக்கி அதை உங்களோட மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அண்ட் அருண் சொல்லும் போது சில விஷயங்கள் சொன்னாங்க.
நம்ம செடிக்கு வந்து எண்ணெய் கொடுக்கறது என்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல வந்து நான் முரண்படுறேன். ஏன்னா ஒரு 4 வருஷம் நான் விவசாயத்துக்காகவே படிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அதில் எனக்கு ஒரு சில முரண்பாடுகள் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம இங்கே பேச தேவையில்லை. இல்லை ஒரு சில செடிக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கியாக இருக்கட்டும், இல்லை பூச்சி விரட்டிகளாக இருக்கட்டும், அதில் ஒரு சிலர் அவங்க மென்ஷன் பண்ணது என்னன்னா முட்டை வளர்ச்சி ஊக்கி சொன்னாங்களே. இதெல்லாம் வந்து கொரியன் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்கில் பார்த்தீங்கன்னா மீன் அமிலமாக இருக்கட்டும், முட்டை வளர்ச்சி ஊக்கியாக இருக்கட்டும், நம்ம நிறைய மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை பர்ஸ்லின்னு ஒன்று இருக்கும், சின்ன சின்ன மஞ்சள் கலர் பூவோடு இருக்கும். அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை வந்து தூக்கி போட்டுருவாங்க. இப்போ நானுமே வந்து மாடி தோட்டம் வச்சுருக்கேன், நிறைய செடி இருக்கும். என்னோட மாடி தோட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் நான் வச்ச செடி இருக்கும், ஒரு தக்காளியோ இல்லை ஒரு கத்திரியோ ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் அந்த தொட்டியில் அது என்ன நம்ம போட்ட அந்த மாட்டு உரத்தில் என்னென்ன செடி வளர்ந்ததோ நான் அப்படியே விட்டு வச்சிருக்கேன். என்னோட மாடி தோட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காடு மாதிரி இருக்கும். நான் எதையுமே எடுக்கிறது கிடையாது. ஏன்னா ஒருத்தங்க சொன்னாங்க இயற்கையை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னு. அந்த செடியில் ஒரு பட்டாம்பூச்சி வரும், ஒரு புழு வரும். ஹம்மிங் பேர்டு நான் பார்த்ததே கிடையாது. ஈவன் தான் நாங்கள் வந்து 4 இயர்ஸ் படிச்சிருக்கோம், அது ஓவர் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம், நிறைய ஃபார்ம்ஸ் போயிருந்தா கூட ஹம்மிங் பேர்ட் நான் பார்த்தது கிடையாது. வீடியோஸ்லையோ இல்லை வந்து யூடியூப்ஸில் பார்த்துருக்கேன். என் வீட்டு மாடியில் ஒரு நாள் போகும்போது பார்த்தா ஹம்மிங் பேர்ட் எல்லாம் இந்த கொட்டிலேருந்து அந்த கொட்டிலேருந்து ஓடிட்டே இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது எல்லாமே நான் வீடியோ பண்ணிட்டேன். அண்ட் ஒரு நாள் வந்து எனக்கு டைம் கிடைக்கல, நைட்டில் போயிட்டு நான் செடிக்கு டைம் ஊற்றலாம் அப்படின்னு போகும்போது எங்கள் வீட்டு மாடியில் வந்து தானாக சேர்ந்த கூட்டம் மரங்கள் நிறைய உண்டு. சில தொட்டியில் வந்து அரச மரம் இருந்தது, ஆலமரம் இருந்தது. எதுவுமே நான் எடுத்து போடலை, அப்படியே அந்த செடிகளில் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டு மாடியில் கிட்டத்தட்ட ஒரு 8 அரச மரம் இருக்குது. ரொம்ப பெருசாக வளராதது, வளரவும் தேவையில்லை. பட் நான் தூக்கி போட விரும்பலை, அதை வேஸ்ட்டுன்னு தூக்கி போட விரும்பலை. நைட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு குட்டி ஒரு பந்து மாதிரி ஒன்று இருந்தது. தண்ணி ஊற்றிட்டு ஏதோ பந்து மாதிரி இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஆக்சுவலாக நான் தொட்டுட்டேன். அது என்னன்னு எனக்கு தெரியாமல் நான் தொட்டுட்டேன். அது வந்து என்னையே கண் சுமிட்டாமல் பார்க்குது. அது பறந்து போல என்னன்னு பார்த்தா சிட்டுக்குருவியை வந்து நான் தொட்டு பார்க்குறேன். எனக்கு அது ஒரு ஆச்சரியம். அது கொஞ்ச நேரம் என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பறந்து ஓடுது. இது வந்து நம்மக்கிட்ட ஒரு மாடி தோட்டம், ஒரு தோட்டம் இல்லைன்னா இந்த மாதிரி இயற்கை அதிசயங்களை நம்மளால பார்க்கவே முடியாது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ கைப்பட்டம் பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கூட்டம். மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பட்டங்கள் வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விவசாயம் பண்ணும்போது மும்மாறி பொழிந்ததா, முப்போகம் விளைந்ததா அப்படின்லாம் அந்த காலத்தில் நம்ம படங்களில் வந்து கேட்டுப்போம். இந்த வசனம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நேச்சுரல் கலாமிட்டி அண்ட் இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னா முழுக்க நாம தான். அதனால பட்டங்களை பத்தி ரொம்ப நீங்க டீப்பாலாம் யோசிக்க வேணாம். இந்த பட்டத்துக்கு இது விளைவிக்கணுமா, இது பண்ணணுமா. மாடி தோட்டத்துல உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அது வளர்த்து எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் கீரை, ஒரு சில காய்கள். ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம்னா எந்தூசியாசம் எல்லார்கிட்டையும் எல்லாமே இருக்கு. கத்திரியில பாத்தீங்கன்னா என்னென்ன பாரம்பரியமான கத்திரிக்காய் இருக்கோம் அத்தனையும் போட்டு வச்சிருக்கோம், தக்காளி போட்டு வச்சிருக்கோம். அண்ட் நம்ம கிட்ட கிடைக்காத விதைகளே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் கூட ஒரு சின்னதா ஒரு 5-6 தொட்டி ஆரம்பிச்சு இன்னைக்கு எங்கிட்ட மோர் தென் 200 தொட்டிக்கு மேல போயிடுச்சு. விதைகள் நிறைய சேகரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இடம் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அடுத்த டெக்னாலஜி வைஸ் போகிற வெர்டிகல்ல போடலாமா, இப்படி போடலாமா, அப்படி போடலாமா. அதனால எந்தூசியாஸ்டிக்கா நிறைய கலெக்ட் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் போகாம ஒரே ஒரு ரிக்வஸ்ட். ஒன்று, உங்க வீட்டு குப்பையை நீங்க உரமா மாத்திக்கோங்க. 2வது, ஆரோக்கியத்தை பேணுறதுக்காக உங்க வீட்டுல என்ன வந்து உங்களால வளர்த்து உங்க சமையலுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுமோ, ஒரு ஹாபி மாதிரி போகாம ஒரு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறது கீரை காய்கறி பிளான் பண்ணி வளர்த்துக்கோங்க. 2வது, இந்த மாதிரி ஆரோக்கியமான கீரை காய் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த ஒரு சின்ன தொழிலா எடுத்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். வீட்டில் கண்டிப்பா ஹஸ்பண்ட் வந்து திட்டுவாங்க. நான்லாம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் அளவுக்கு விதைய வாங்கினேன். எல்லார் வீட்லேயும் வந்து வீட்டுக்காரங்க ரொம்ப சந்தோஷமா இல்லை காசு தூக்கி கொடுக்க மாட்டாங்க. இதை ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீரை வளர்த்து ஒரு 10 கட்டு கீரை உங்களால் விற்க முடியும், கொஞ்சம் காய்கறி விற்க முடியும். ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் வந்து பால் விற்பாங்க, சாணி வரைக்கும் கட்டி விற்பாங்க. அதெல்லாம் அவங்களோட சிறுவாட்டு காசாக இருந்தது. இன்னைக்கு வந்து வேலைக்கு போகிறவங்க ஓகே சும்மா வீட்டில் இருந்துட்டு இது ஒரு ஹாபி மாதிரி பண்ணாமல் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு அருமையான சந்திப்பில் நான் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த திருமுடி சாருக்கும் இந்த கூட்டமைப்புக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.
தென்னை மரத்து மேலே கூட ஏறிடுங்க. கரெக்டாக எல்லா முகமும் தெரியணும். டயர்டாயிடுங்க. எல்லாம் இங்கேயே பாருங்க. எல்லாரும் அப்படியே பாருங்க. ஒரு கூக்குரல் கொடுக்கலாமா? சொல்லுங்க. சரி 1 2 3 சொல்கிறேன், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஓகேவா? 1 1 2 3. ஓகே.